பிரான்சில் தங்கம் விலை கிராமிற்கு 127 யூரோ என்ற உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் பாதசாரிகளிடமிருந்து சங்கிலி மற்றும் நகைகளை பறிக்கும் வன்முறை சம்பவங்கள் கவலைக்கிடமான வகையில் அதிகரித்து வருகின்றன. கடந்த ஆண்டு மட்டும் சுமார் 49,300 வன்முறை திருட்டுச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சமீபத்தில் 22 வயதுடைய லேனா என்ற இளம்பெண் வேலை முடிந்து வீடு திரும்பும் போது பாரிஸ் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே வழிமறிக்கப்பட்டு அவரது கழுத்தில் இருந்த சங்கிலி பறிக்கப்பட்டது. அது வெறும் சில யூரோ மதிப்புள்ள சாதாரண நகை என்றாலும் அதன் மூலம் ஏற்பட்ட அதிர்ச்சியிலிருந்து அவர் இன்னும் மீளவில்லை. இத்தகைய குற்றங்களை தடுக்க பிரான்ஸ் போலீசார் வீடியோ கண்காணிப்பு கேமராக்களை பெரும் ஆயுதமாக பயன்படுத்தி வருகின்றனர். உதாரணமாக துலூஸ் நகரில் உள்ள 700 கேமராக்கள் மூலம் ஆண்டுக்கு 1000க்கும் மேற்பட்ட கைதுகள் நடைபெறுகின்றன. இதில் 1/3 பங்கு நகை பறிப்பு தொடர்பானவையாகும். திருடப்பட்ட நகைகளை விற்பனை செய்வதை தடுக்க பிரான்சின் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. நகைக்கடைகளில் தங்கம் விற்க வருபவர்களின் அடையாள அட்டை கட்டாயம் கேட்கப்படுகிறது. மேலும் பணம் ரொக்கமாக வழங்கப்படாமல் வங்கி பரிமாற்றம் அல்லது செக் மூலமாக மட்டுமே வழங்கப்படுகிறது. விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு நகையும் புகைப்படம் எடுக்கப்பட்டு அந்த விவரங்கள் போலீஸ் ஆய்விற்காக பராமரிக்கப்படுகின்றன. இதனால் திருடர்கள் நகைக்கடைகளுக்கு செல்ல அஞ்சி ஆன்லைன் மூலமாகவோ அல்லது மற்றவர்கள் மூலமாகவோ நகைகளை விற்க முயற்சிப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த சூழலில் பொதுமக்கள் வெளியே செல்லும் போது விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். மெட்ரோ மற்றும் பொது இடங்களுக்கு செல்லும் போதும் நகைகளை மறைத்து அணிவதே பாதுகாப்பானது என்று பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர்.